வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஸ்டேஷன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ் 1 ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அந்த சீகல் பறவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அப் டு பேஜ் நம்பர் 3. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. ஸோ என்னன்னா, தன்னோட அந்த சீகல் பறவையோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து தன் கால் கிட்ட ஒரு சின்ன மீன் துண்டை வச்சு அதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி எடுத்து தன்னோட அந்த பீக் அலகு இருக்கு இல்லையா, அதால் எடுத்து அந்த ஃபிஷ்ஷை வந்து அந்த ஃபீட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு சாப்பிடுது. ஸோ சாப்பிட்டு மீதி இருக்கிறது அந்த உணவை பார்த்து அங்கேயே இருக்குது. த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன்ட் ஹிம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த சீகல் பறவை குட்டி பறவை இருக்குது இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு பசியால் ஏற்கனவே வாடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கிழிச்சி அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உணவை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு கான்ஷியஸே இல்லாத மாதிரி, ஏயோ நம்ம இப்படி சாப்பிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி. ஹவு ஹி லவ் டு டியர் ஃபுட் தட் வே, ஸ்க்ராப்பிங் ஹிஸ் பீக் நவ் அண்ட் அகெயின் டு வெட் இட். ஹி அட்டர்ட் அ லோ கேக்கிள். ஸோ தானும் அதை மாதிரி சாப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு ரொம்ப மெல்லமாக, கேக்கிள்னா என்ன சொல்லுவோம், அந்த சீகல் பறவை சவுண்ட் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்ததான். He uttered a low cackle. His mother cackled too and looked at him. தன்னோட அம்மாவும் ரொம்ப ஏளனமாக, உன்னாலலாம் ஒன்றும் முடியாது, ஏன்னா அது பறக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரியா, அதனால் ஏளனமாக ஒரு மாதிரி அந்த கேக்கிள் சவுண்டு கொடுத்துட்டு பார்க்குதான். பாருங்கள், சீகல் பறவை அவங்க அம்மா பறக்குது, இதால் முடியலன்ற மாதிரி அந்த கிளிஃப்லே நிற்கிது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, he cried, begging her to bring him over some food. Galooha அப்படின்ற மாதிரி அந்த பறவை வந்து சாப்பாடுக்கு எனக்கு கொஞ்சம் அம்மா கிட்ட வந்து கெஞ்சுது, எனக்கு கொஞ்சம் தரமாட்டியா, எடுத்துகிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலுக்கு அந்த சீகல் பறவை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஏளனமாக கால் ஊஹா, ஷீ ஸ்க்ரீம் பேக் மாக்கிங்லி. ஸோ இதோட கூக்குரலுக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் வந்து ஒரு மாதிரி ஏளனமாக, முடியாது அப்படின்ற மாதிரி, உன்னாலலாம் முடியாதுன்ற மாதிரி சவுண்டு கொடுக்குது. பட் ஹீ கெப்ட் காலிங் plaintively and after a minute or so he uttered a joyful scream. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, தன்னோட அந்த அழகெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி கெஞ்சி, அதாவது எனக்கு தருவியான்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த சீகல் பறவை வந்து திடீர்னு வந்து ஒரு சந்தோஷம், அந்த கூக்குரல் ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் கத்த ஆரம்பிச்சிது. ஹிஸ் மதர் ஹேட் picked up a piece of fish and was flying across to him with it. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னென்னா, அந்த சீகல் பறவையோட அம்மா வந்து ஒரு சின்ன மீன் துண்டை எடுத்துட்டு பறந்துட்டு இந்த கடந்து போகிற மாதிரி இருக்குது. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. ஸோ தனக்கு தான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்கன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே குனிஞ்சு மெல்லமாக போகுது. பார்த்தா அந்த சீகல் பறவையும் தாண்டி போயாச்சு அம்மா பறவை. பட் when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, ஐயோ அம்மா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கிட்ட போகுது. ஆனால் அது வாய்க்கெட்டுற தூரத்தில் இருக்குது. அந்த முகட்டோட விளிம்பில் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings.
ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது. அந்த அம்மா சீகல் பறவை கிட்ட அந்த சாப்பாடு ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது அந்த சின்ன குட்டி பறவை. அதுக்கு பசி தாங்கலை, ரொம்ப பசிக்குது. அதனால் என்ன பண்ணுச்சு, அந்த பசிக்காக அது அம்மா கிட்ட இருக்கிற அந்த தாவி பிடிக்கும் போது maddened by hunger he dived at the fish. டைவ் பண்ணும் போது with a loud scream, ஒரு பெரிய அலறலோட என்னாச்சு, வெளியில் விழுந்துருச்சு. அதாவது அந்த விளிம்பிலேருந்து விழுந்துருச்சு. outwards and downwards into space. his mother had swooped upwards. ஸோ தன்னுடைய அம்மா வந்து மேலே அப்படியே பறந்து போகிறாங்க. அந்த சத்தம் அப்படியே இறகுகளை விரித்து பறக்கிற சத்தம் கேட்குது. as he passed beneath her he heard the swish of her wings. அந்த சத்தம் கேட்குது, அந்த இறகுகளை விரித்து போகிற சத்தம் கேட்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tips of the wings cutting through the air. ஸோ ஒரு நிமிஷம் அதோட மனசில் வந்து அப்படியே பயம் ஃபுல்லாக அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஹார்ட்டே நின்றுடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பயம் நின்றுட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு அந்த காற்று வந்து தன்னோட செஸ்ட்டுக்கிட்டேயும் அந்த ஸ்டமக் கிட்டேயும் வரும்போது இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து தைரியம் வந்தது. ஏன்னா காற்றுக்கிட்ட வரும்போது ஓகே நம்ம வந்து கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு தன்னுடைய அந்த சிறகுகளை அப்படியே விரித்து கீழே விழாத மாதிரி அந்த காற்றை தாண்டி அப்படியே இப்படி, அதாவது அதை ஃபார்வர்ட் பண்ணி போகிற மாதிரி பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் மேலே கீழே மேலே ஒரு மாதிரி தத்தளிக்கும் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பறக்க லைட் கொஞ்சம் ஒரு தைரியம் வந்த பிறகு என்ன ஆகிடும், நம்மக்கிட்ட இருக்கிற ஃபியர் போயிடும், அதுக்கிட்ட இருக்க பயம் போயிடுச்சு. கொஞ்சம் தடுமாறினாலும் படப்படன்னு சொல்லிட்டு அதோட அந்த இறகுகள்லாம் வந்து மறுபடியும் வந்து மேலே அப்படியே ரெக்கையெல்லாம் விரிச்சு தென் he could feel the tip of wings cutting through the air. ஸோ என்ன பண்ணுது, அப்படியே he was not falling headlong now, he was soaring gradually downward. பயம்லாம் போயிட்டு என்னாச்சு, அப்படியே சந்தோஷத்தில் பறக்க நமக்கும் பறக்க வருது அப்படின்ற மாதிரி இப்போ பயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகுது. ஆனால் he just felt a bit dizzy, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. then he flapped his wings once and he soared upwards. ஸோ தன்னுடைய இறகுகளில் விரித்து மேலே எழும்பி பறக்க ஆரம்பிச்சது. he uttered a joyous scream and flapped them again. he soared higher. he raised his breast and banged against the wind. அதாவது நான் பறக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான அதோட ஸ்க்ரீம், அதோட குரலில் இந்த சீகல் பறவை வந்து சந்தோஷத்தில் கத்துற மாதிரி ஜாயஸ் ஸ்க்ரீம். இது தன்னோட அப்படியே சிறகுகள்லாம் விரிச்சு அவ்வளோ அழகாக பறக்க ஆரம்பிச்சிச்சு அந்த சத்தத்தில், சந்தோஷத்தில் அது அந்த மாதிரி கூக்குரல் கொடுக்குது. his mother swooped past him, her wings making a loud noise. தன்னுடைய அம்மாவும் வந்து பறந்து போகிறாங்க முன்னாடி. ஸோ அவ்வளோ அந்த சத்தத்தோட நல்ல, ஏன்னா என் குழந்தை வந்து பறக்க கற்றுக்கிடுச்சுன்ற மாதிரி he answered her with another scream. ஸோ எனக்கும் பறக்க வருதுன்ற மாதிரி ஹூன்னு கத்துது, அந்த மாதிரி கத்துது. then his father flew over him screaming. அடுத்து அவங்க அப்பாவும் வந்து அப்பா பறவையும் வந்து பின்னாடியே ஓகே பறக்க வருது என் பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு ஸ்க்ரீமிங், ஒரு குரல் விடுறாங்க. then he saw his two brothers and sister flying around him soaring and diving. ஸோ தன்னுடைய பிரதர்ஸ், 2 பிரதரு ஒரு சிஸ்டர் சேர்ந்து அப்படியே டைவ் அடித்து பறக்கிறாங்களாம் சுற்றி சுற்றி. then he completely forgot that he had always been able to fly and commenced to dive and soar and shrieking and shrilly. ஸோ எப்போவுமே வந்து என்னால் பறக்க முடியாதுன்ற எண்ணம் வந்து டோட்டலாக மாறி போச்சு. ஸோ சந்தோஷமாக அப்படியே கீழே மேலேன்னு சொல்லிட்டு அப்படியே பறந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டு. He was near the sea now, flying straight over it, facing over the ocean. He saw a vast green sea beneath him with little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அந்த க்ரீனிஷாக இருக்க அந்த கடலை பார்த்துச்சு. அப்படியே மலையெல்லாம் இருந்தது, அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே மூவ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லையா அந்த கடலை பார்க்கும்போது.
அந்த மாதிரி இருந்தது. தன்னுடைய பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாமே எதிர வந்து பறந்து போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த க்ரீனிஷாக இருக்கிற கடலில் அது சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுதான். அதில் வந்து அப்படியே லைட்டாக அந்த தண்ணி மேலே போகிற மாதிரி என்ன பண்ணுது, இப்போ ஃபிஷ்ஷை பிடிக்க இப்போ அந்த ஹங்கராக இருந்ததுல, ரொம்ப பசியாக இருந்தது இல்லையா, அப்புறம் டயர்டாகவும் இருந்தது. அதோட அந்த லெக்ஸ் வந்து அப்படியே கடலில் போயிட்டு அப்படியே மூழ்கி என்ன பண்ணுச்சு, சைடாக பண்ணுச்சு. எதுக்காகனா ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்காக. Brothers and sisters had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. ஸோ வந்து என்ன பண்ணாங்க, அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் சொன்னும் போது அப்படியே வந்து தன்னுடைய கால் வந்து அந்த தண்ணியில் மூழ்கி அது என்னது அதனால் நிற்க முடியுது, அதாவது மிதக்குதுன்ற மாதிரி. sank into it. He screamed with fright and attempted to rise again. ஸோ அப்படியே கத்தி திரும்ப மேலே எழுந்துக்க ஆரம்பிச்சது. அடுத்தது he screamed with fright and attempted to rise again, flapping his wings, but he was tired and weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. ஸோ தன்னுடைய எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா பசியால் இருந்தது, இப்போ பறக்க முடிஞ்சுது அப்படின்ற ஒரு தெம்பு வந்ததுனால ரொம்ப இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இவ்வளோ தூரம் பறக்க முடியுது, டைவ் அடிச்சது, சுற்றி பார்த்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். his feet sank into green sea and then his belly touched it and he sank no farther. ஸோ அது தன்னுடைய அந்த ஃபீட் வந்து அந்த க்ரீன் சீல மிதக்கிற மாதிரியும் தன்னுடைய பெல்லி அதோட வயிறு வந்து அந்த தண்ணியில் டச் ஆச்சு, மிதந்துச்சு. he was floating on it. அப்படியே அதில் ஃப்ளோட் ஆகுது, மிதக்குது. and around him his family was screaming. அதை சுற்றிலும் தன்னுடைய ஃபேமிலி, ஃபாதர், மதர், 2 பிரதர், சிஸ்டர் எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பறந்துருச்சு இல்லையா. praising him, பாராட்டுறாங்க. and their beaks were offering him scraps of டாக் ஃபிஷ். ஸோ அவங்க அழகு அந்த பீக்கில் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற அந்த டாக் ஃபிஷ்ஷை வந்து, டாக் ஃபிஷ்ஷுன்றது ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் நேமு. அதை வந்து அதுக்கு வந்து ப்ரைஸாக தராங்க, இந்த சாப்பிடு அப்படின்ற மாதிரி. he made his first flight. ஸோ அதுதான் வந்து அது ஃபஸ்ட்டு அதோட பறக்கிற ஸ்கில்லை வந்து கற்றுக்கிட்டுச்சு. ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஒரு திறமை இருக்குது. நம்ம அந்த பயன்றது தான் வந்து அதை ஹைட் பண்ணுது. ஸோ அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வந்து வெளியே தூக்கி போட்டுட்டோன்னா, நமக்குள்ளே அந்த தைரியம், கரேஜ்ன்றது ஒன்று வந்ததுன்னா இந்த பயன்றது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ எல்லாரையாலையும் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். பீயிங் அ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ப்ளீஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபியர் எதுவுமே இல்லாமல் என்னாலையும் படிக்க முடியுன்ற இதை வந்து கொண்டு வந்து நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுங்க. About the author, Liam Ho Flaherty was an Irish novelist and short story writer and a major figure in the Irish literary Renaissance. He was a founding member of the Communist Party of Ireland. ஸோ இவர் வந்து இந்த அயர்லாண்டோட நாவல் ஆசிரியர், சின்னதாக ஸ்டோரிஸ் எழுதுவாங்க, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த ரெனைசன்ஸ்ன்றது அந்த இலக்கிய மறுமலர்ச்சிக்கு முன்னோடியாக இருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா he was a founder member of the Communist Party of Ireland. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்களே அயர்லாண்ட், இவர் தான் வந்து அதுக்கு ஸ்டார்ட் பண்ணவராக இருக்கார், ஃபவுண்டிங் மெம்பர். a native Irish speaker from the Gaeltacht, Flaherty wrote almost exclusively in English except for a small number of short stories in the Irish language. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. ஸோ நிறைய ஐரிஷ் அந்த லாங்குவேஜில் வந்து சின்ன கதை எழுதினார். நிறைய அப்புறம் ஆங்கிலத்தில் வந்து சிறப்பாக எழுதினார். அதிகப்படியான நேரத்தை வந்து ட்ராவலிங்லேயும் வந்து தென் லிவ்டு கம்ஃபர்டபிளி அண்ட் குவைட்லி. ஸோ ரொம்ப புகழ் வந்து இவருக்கு இருந்தது. இருந்தாலும் ரொம்ப அமைதியாக வாழ்ந்து வந்தார். யார்? லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த க்ளாசரி பார்க்கலாம். Thank you for your support. Thanks for watching.